வணக்கம். நான் ஒரு 15 வருஷமாவே லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமா நெறைய புக்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் மூவி வந்து பார்த்துருக்கேன். அந்த மூவி பார்க்குறது மட்டும் இல்ல, அத வந்து புக்கும் வாங்கி வச்சிருக்கேன். அவங்களோட எல்லா புக்குமே நான் வாங்கி வச்சிருக்கேன். சக்தி புக்கு, கிராட்டிட்யூட் எப்படி எழுதுறது அப்படிங்கிற புக்ஸு எல்லாமே நான் வாங்கி படிச்சிருக்கேன். அது வந்து என்னட்ட தான் இருக்கு. நான் அப்பப்ப எடுத்து பார்ப்பேன். அது மட்டும் இல்ல, திங்க் அண்ட் க்ரோ ரிச் நெப்போலியன் ஹில்லோட புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜோசப் மர்பியோட புக்கும் என்கிட்ட எல்லா புக்குமே இருக்கு. அதுவும் நான் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது மாதிரி அல்கெமிஸ்ட் பாலோ கைலோவோட அ அ அல்கெமிஸ்ட் புக்கு அதுவும் நான் பார்த்துருக்கேன். அதுவும் அத படிச்சிருக்கேன். அது மாரி விசுவலைசேஷன் சம்மந்தமா அ நெறைய வந்து இதுக்காக வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமா நெறைய வந்து நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நெறைய புக்கு படிச்சிருக்கேன். விசுவலைசேஷன் பண்ணுவேன். கிராட்டிட்யூட் எழுதுவேன். எல்லாமே செஞ்சிருக்கேன். ஆனா வந்து என்னோட 2 விதமான குறிக்கோள் இருந்தது. அத வந்து என்னால ரீச் பண்ணவே முடியல. நான் என்ன வந்து எவ்ளோ பிராக்டிஸ் பண்ணாலும் எதுவுமே என்னால செய்ய முடியல. பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நெகட்டிவா தான் போணுச்சு. எனக்கு உடம்பு இத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு உடம்பு நல்லா இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னால எதுவுமே செய்ய முடியல. அப்ப வந்து பார்த்தேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயமுமே பிரபஞ்சம் எனக்கு குடுக்குது. ஆனா, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளால இத வந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தொடர்ந்து வந்து வீடியோ பார்த்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தேடிக்கிட்டே தான் இருப்பேன். நான் நெறைய பேர்ட்ட வந்து கோச்சிங்கும் போயிருக்கேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்ல. எல்லாருமே பணம் வாங்குறதுல தான் இருந்தாங்களே தவிர, யாருமே வந்து ம் ஒருத்தவங்க நல்லா முன்னேறணும் அப்படின்னு வந்து ஒழுங்கா வந்து அவங்க சொல்லியே குடுக்கல. அப்பதான் வந்து அன்பிற்கினியான் மேடம் வந்து எனக்கு கிடைச்சாங்க. அவங்கள்ட்ட வந்து நான் வந்து பேசுவேன். பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்குல நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு வந்து நெறையா அந்த ஆன்மீகம் சம்மந்தமா நெறைய வந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். நான் வந்து அவங்கள்ட்ட கேட்பேன். அவங்க நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மெடிடேஷன்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். மறுபடியும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். மெடிடேஷன் பண்ணி பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் ஹோபோனோபோனோ பண்ண ஆரம்பிச்சது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மறுபடியுமே அந்த ரொட்டீன வந்து எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா என்னால செய்ய முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா, இவங்க கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு நெறைய மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹெல்த்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் நெறையா இருந்தது. இவங்கள்ட்ட வந்து இந்த மெடிடேஷன்லாம் கத்துக்கிட்டதுக்கப்புறம், மனசு ரொம்பவே லேசா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்ணு வந்து இப்ப நல்லா ஹெல்த்தும் கண்ணும் நல்லா தெரிய ஆரம்பிச்சுட்டு, நல்லா கண் வந்து சூப்பரா தெரிய ஆரம்பிச்சுட்டு, ஹெல்த்தும் நல்ல முன்னேற்றம் இருந்துகிட்டே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நாங்க அடைஞ்சுகிட்டு இருக்கோம். வருமானமும் நல்லா வந்துகிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என் பையன வந்து காலேஜ்ல சேர்த்திருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவனுக்கு ஹாஸ்டல் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காம இருந்தது. அவனுக்காக நான் ஹோப்போனோபோனோ சொல்ல ஆரம்பிச்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவனும் கேட்க ஆரம்பிச்சான். பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எல்லாமே வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டான். வருஷம் நான் ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேம்மா, என்ன வந்து வேற வெளியில வெளியில ரூம் அமைச்சு குடு அப்படின்னு சொன்னவன், அடுத்த வருஷம் எனக்கு சூப்பரா இருக்குமா ஹாஸ்டல். எனக்கு புடிச்ச பசங்களே கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஹாஸ்டல் தான். ஆனா ரூம் மட்டும் மாத்தி 2வது வருஷம்னோனே வேற ரூம் மாத்தி குடுத்தாங்க. எனக்கு சூப்பரா இருக்கு. இப்ப ரொம்ப நல்லா இருக்கு காலேஜ் அப்படின்னு சொல்லி, இப்ப படிப்புல சூப்பரா படிக்கிறான். அதே மாரி என் பொண்ணோட ஃபங்ஷன் வந்து சூப்பரா நடந்தது. அவ வந்து நான் எப்படி நெனச்சிருந்தேனோ, அத விட அது சூப்பரா வந்து 1 வீக்லயே ஃபங்ஷன் சூப்பரா பண்ண முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய மிராக்கிள் எங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்தது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தியானம் வந்து தொடர்ந்து செய்றதுனால எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. இப்ப பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்காக நாங்க பதட்டப்படுறதில்ல. ரொம்ப 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 ரிலாக்ஸா அத வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மேடம் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டா கூட நீங்க வந்து 200 கீழ வந்து எனர்ஜிக்கு வராதீங்க. 200க்கு மேலேயே எப்போதும் மெயின்டெயின் பண்ணுங்க. காமா இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எனர்ஜிய ஏத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வழிநடத்துவாங்க. அதே மாரியே செய்ய பார்த்தீங்கன்னா, எங்க பிரச்சனைகள்லாம் தன்னால சால்வ் ஆகி, நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதோட சூப்பரா எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா போயிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, யார பத்தியாச்சும் குறை சொல்லிக்கிட்டு, வாழ்க்கைய நொந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா, இப்ப அப்படி கிடையாது. ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாழ்க்கை எப்படியாப்பட்ட ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து மேடத்தோட கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ வந்து காரணமே இல்லாம மகிழ்ச்சியா நாங்க உணர்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். இந்த வாழ்க்கை குடுத்த கடவுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா, அவங்க வந்து எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்க சொல்லுவாங்க. விசுவலைசேஷன் பண்ண சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. இயற்கையோட
இயற்கையோட இணைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு போனாக்கா, மாடிக்கு போனாக்கா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இயற்கைய பார்க்குறது, அந்த காத்த அனுபவிக்கிறது, அம் ஒரு புல்ல மிதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, மனச ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா வச்சிருக்கோம். வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அதிகமா கிடைச்சிருக்கு. எங்க வாழ்க்கை வந்து இப்ப மிராக்கிளா மாறிக்கிட்டே இருக்கு. நான் என்ன வாழ்க்கை ஆசைப்படுறேனோ, அந்த வாழ்க்கைக்கு சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இப்ப ஆழமா இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, அடுத்தது செல்ஃப் டாக் அப்படிங்கிறதும் சூப்பரா மாத்திருக்கோம். எங்களுக்கு என்ன வேணுமோ அத பத்தி மட்டும் தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பசங்களுக்கும் இத வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். நெறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லுவேன். இந்த மாரியெல்லாம் செய்யுங்க. நல்ல விஷயங்கள பாருங்க. என் பொண்ணெல்லாம் ஏதோ பிரச்சனைன்னு வந்து கேட்டா, அவ சின்ன பொண்ணு தான். வந்து கேட்டா 12 வயசு தான் ஆகுது. ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட் கிடைக்கல அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லி ரொம்ப வருத்தப்படுவா. நீ வருத்தப்படாத. ஹோப்போனோபோனோ சொல்லு. விசுவலைசேஷன் பண்ணு. நீ வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா தியானம் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவேன். அதே மாரியே செய்வா. இப்ப அவளும் வந்து சொல்றா, "என் வாழ்க்கை எனக்கும் நெறைய மிராக்கிள் நடக்குதும்மா. அப்புறம் நெறைய பேர் வந்து பேசுறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, பசங்க வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா மாறிக்கிட்டு இருக்குது. நெறைய மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்கு. மேடத்தோட கிளாஸ்ல வந்தாக்கா, ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைகள பார்த்துக்குவாங்களோ, அதே மாரியே அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாரையும் ரொம்ப தனித்துவமா கவனிப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டு, அவங்கள வந்து அடுத்த நிலைமைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு, தன்னோட ரேஞ்சுக்கு அழைச்சிட்டு போற அளவுக்கு தன்னை கொண்டு போயிடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அவங்க குடுக்குற அந்த கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான மதிப்புள்ள ஒரு கோர்ஸ தான் அவங்க வந்து குடுப்பாங்க. அதனால இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு. 1 வருஷமாவே என் வாழ்க்கை ரொம்ப அது அற்புதமா போயிட்டுருக்கு. எனக்கு வந்து யார பார்த்தாலும் மனிதர்கள பார்த்தா அன்பு அளவிட முடியாம அதிகமான அன்ப தான் நான் இப்ப குடுத்துட்டுருக்கேன். ஒருத்தவங்கள பார்க்கும்போது அவங்கள உள்ள குறைகள பார்க்காம, அவங்கள்ட்ட என்ன நிறைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுவே வந்து ஹார்ட் சக்கரா வந்து சூப்பரா செயல்படுறதுக்கு வந்து அற்புதமா இருக்குது. இந்த அற்புதமான வாய்ப்பை குடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. இந்த அற்புதமான கிளாஸ் எடுத்த மேடத்துக்கு கோடான கோடி நன்றி.